ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கிராமர் தாங்க. கிராமரில் வேர்ப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட், வேர்ப்னா என்ன? வாட் இஸ் மீன் பை வேர்ப்? வேர்ப் இண்டிகேட்ஸ் ஆக்ஷன், அக்கரன்ஸ் அண்ட் ஸ்டேட் ஆஃப் பீயிங். அப்படின்னா என்னங்க? ஒரு செயலையோ இல்லை சம்பவத்தையோ இல்லை நிலையையோ குறிக்கக்கூடியது தான் என்னன்னு சொல்கிறோம்? வேர்புன்னு சொல்கிறோம். வேர்பை வந்து டூ டைப் ஆஃப் கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று வந்து மெயின் வேர்ப்னு சொல்லலாம், இன்னொன்று ஹெல்பிங் வேர்ப்னு சொல்லலாம். இப்போ மெயின் வேர்ப்னா இண்டிபெண்ட்டாக வந்திருக்கும். அது வந்து என்னென்னா ரைட், ப்ளே, ட்ரிங்க் இந்த மாதிரி சென்டென்ஸில் வர்றது மெயின் வேர்ப்னு சொல்லுவோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹெல்பிங் வேர்ப். ஹெல்பிங் வேர்ப்னா மெயின் வேர்ப் கூட ஒரு வேர்பு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதாவது ஈஸோ, ஆமோ, ஆரோ, வாஸ், வேர், டஸ், டிட் அந்த மாதிரி வரக்கூடியது ஹெல்பிங் வேர்புன்னு சொல்லுவாங்க. இப்போ மெயின் வேர்புக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டூ டைப்ஸ் ஆஃப் சொல்லலாம். ஒரு டைப் எப்படி இருக்குன்னா மை ஃபாதர் பாட் நியூ பெட்ஷீட்ஸ். இங்கே வந்து பாட்டுங்கிறது என்னது மெயின் வேர்புன்னு சொல்லுவோம். கரெக்டுங்களா? இதே இன்னொரு சென்டென்ஸில் பாருங்கள், ஐ ஆம் அ டீச்சர். இங்கே வந்து ஆம் வந்திருக்கு. நீங்கள் ஹெல்பிங் வேர்ப் தானே மேம் சொன்னீங்க ஆம்ங்கிறது அப்படின்னு கேட்பீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேர்ப் மட்டும்தான் வந்திருக்கு. அதாவது மெயின் வேர்பு வரல அப்படின்னாலுமே ஒரு வேர்ப் இண்டிபெண்ட் வேர்பாக வந்திருக்கு. அதனால அதை வந்து என்னன்னு சொல்லுவோம்? மெயின் வேர்புன்னு தான் சொல்லுவோம். இதே பார்த்தீங்கன்னா சென்டென்ஸில் மெயின் வேர்ப் கூட இன்னொரு வேர்ப் ஜாயின் ஆகி வந்திருந்தா தான் அதை வந்து என்னன்னு சொல்லுவோம்? ஹெல்பிங் வேர்ப்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், மை ஃபாதர் இஸ் பையிங் நியூ பெட்ஷீட்ஸ். இங்கே பையிங்கிறது மெயின் வேர்ப், அது கூட ஜாயின் ஆகி ஈஸ்னா ஒரு வேர்ப் வந்திருக்கு பார்த்தீங்களா? அதுதான் வந்து என்னது ஹெல்பிங் வேர்ப்னு சொல்லுவோம். வாங்க எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஐ ஆம் அ டீச்சர். இங்கே ஆம்ங்கிறது ஒரே ஒரு வேர்ப் தான் வந்திருக்கு. அது மெயின் வேர்ப்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ செகண்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஐ ஆம் டீச்சிங் கிராமர். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு வேர்ப் வந்திருக்கு. ஒன்று மெயின் வேர்ப் என்ன? டீச்சிங். டீச்சிங் கூட ஆம் வந்திருக்கு பார்த்தீங்களா? அது வந்து என்னதுன்னு சொல்லுவோம்? ஹெல்பிங் வேர்ப். சரிங்களா? தேர்ட் கொஸ்டின், ராஜ் இஸ் அ சிங்கர். இங்கே பார்த்தீங்கன்னா ஈஸ்ங்கிறது ஒரு வேர்ப் தான் வந்திருக்கு. அது வந்து என்னன்னு சொல்லுவோம்? மெயின் வேர்ப்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ ராஜ் இஸ் சிங்கிங் நவ். பார்த்தீங்கன்னா ரெண்டு வேர்ப் வந்திருக்கு. அதாவது ஈஸ் சிங்கிங். சிங்கிங்கிறது என்னன்னு சொல்லுவோம்? மெயின் வேர்ப்னு சொல்லுவோம். ஈஸ்ங்கிறது ஹெல்பிங் வேர்ப்னு சொல்லுவோம். சரிங்களா? ராஜ் சிங்ஸ் வெல். சிங்ஸ்ங்கிறது மெயின் வேர்ப். அண்டர்லைன் வேர்ப்ஸ் இன் திஸ் சென்டென்ஸ். இங்கே காமனாக வேர்ப்ஸ்ன்னு கொடுத்துட்டா நம்ம ஹெல்பிங் வேர்ப்ஸ் அண்ட் மெயின் வேர்ப்ஸை சேர்த்து தான் அண்டர்லைன் பண்ணணும். சரிங்களா? அவங்க மென்ஷன் பண்ணி மெயின் வேர்ப் மட்டும் அப்படின்னா மெயின் வேர்ப் மட்டும் அண்டர்லைன் பண்ணணும். இல்லை ஹெல்பிங் வேர்ப்னா ஹெல்பிங் வேர்ப் மட்டும் பண்ணணும். காமனாக வேர்ப்ஸ்ன்னு கொடுத்துட்டா ரெண்டையும் சேர்த்து தாங்க பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சாகர் அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் வாட்சிங் அ மூவி. இங்கே என்ன வேர்பு? ஆர் வாட்சிங். சரிங்களா? இதை ஹெல்பிங் வேர்ப் மட்டும் அண்டர்லைன் பண்ணனா என்ன பண்ணியிருக்கணும்? ஆர் மட்டும் பண்ணியிருக்கணும். சரிங்களா? இல்லை மெயின் வேர்ப் மட்டும் பண்ணுங்கன்னா வாட்சிங் மட்டும் பண்ணியிருக்கணும். இப்போ காமனாக வேர்புன்னு கொடுத்தனால நம்ம என்ன அண்டர்லைன் பண்ணியிருக்கோம்? ஆர் வாட்சிங் அப்படி பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ரித்து கோஸ் டு சிங்கப்பூர் எவ்ரி இயர். இங்கே கோஸ்ங்கிறது என்னது? வேர்ப். த கேட் ஜம்ப்ட் ஓவர் த ஃபென்ஸ். ஜம்ப்டுங்கிறது என்னது? வேர்ப். He thought about the problem. தாட்ங்கிறது என்னங்க? verb. You were a great singer. வேர்ங்கிறது verb. Next one, underline the correct helping verb. கொடுத்திருக்கிற கொஸ்டின்ல கரெக்டான ஹெல்பிங் வேர்பை என்ன பண்ணோம்? அண்டர்லைன் பண்ணோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மை மதர் இஸ் இல்லைன்னா ஆஸ் ஃபிக்ஸிங் த ப்ரோக்கன் டோஸ்டர். இது எப்படி கொடுத்துருக்காங்க? ப்ரெசன்ட் டென்ஸு. அது மெயின் வேர்ப் பாருங்க, கண்டினியூஸில் கொடுத்துருக்காங்க. அதனால ப்ரெசன்ட் கண்டினியூஸ். ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னா என்ன ஹெல்பிங் வேர்ப் வரும்? ஈஸ். மை மதர் ஈஸ் ஃபிக்ஸிங் த ப்ரோக்கன் டோஸ்டர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், ஐ ஆர் இல்லைன்னா ஆம் ஸ்டேயிங் அட் ஹரிஷ் ஹவுஸ் டுநைட். இது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ்லேயே தான் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஆர் வருமா ஆம் வருமா அதுதான் அண்டர்லைன் பண்ணணும். இப்போ ஐ வந்திருக்கனால நம்மளுக்கு என்னதான் வரும்? ஆம் தான் வரும். கரெக்டுங்களா? ஐ ஆம் ஸ்டேயிங் அட் ஹரிஷ் ஹவுஸ் டுநைட். ஓகேங்களா? த டாக்ஸ் ஆர் இல்லைன்னா ஹேஸ் ஸ்லீப்பிங் ஆன் த பெட். இது எப்படி கொடுத்துருக்காங்க? ப்ரெசன்ட்
continuous tenseல கொடுத்துருக்காங்க. அப்போ என்னதான் வரும்? ஹெல்பிங் verb ஆர் தான் வரும். the dogsங்கிறது plural, அதனால ஆட்டோமேட்டிக்காக ஆர் தான் வரும். the dogs are sleeping on the bed. ஓகேங்களா? நெக்ஸ்ட், தாரிகாஸ் கசின் had இல்லைன்னா were playing in the backyard. இது வந்து பாஸ்ட் கண்டினியூஸ்ல கொடுத்துருக்காங்க. பாஸ்ட் கண்டினியூஸ்னா என்ன ஹெல்பிங் verb வரும்? were. அது ப்ளூரல்ல கொடுத்துருக்கனால அங்க என்னதான் வரும்? were. the Tarika's cousin were playing in the backyard. Next question, my sister Lena was drawing a scenery yesterday. Yesterday na முடிஞ்சு போனது. அப்போ past tenseல கொடுத்துருக்காங்க. past main verb பார்க்கும்போது ingல இருக்கு. அப்போ past continuous tenseன்னு தெரியுது. past continuous tenseனாவே என்னதான் வரும்? was இல்லைன்னா were வரும். இந்த சப்ஜெக்ட் என்னது? my sisterங்கிறது சிங்குலர், அதனால என்னதான் வரும்? was. கரெக்டான ஹெல்பிங் verb என்ன? was. My sister was drawing a scenery yesterday. Next, underline the helping verbs and circle the main verb in this sentence. என்ன பண்ணும்? ஹெல்பிங் verb அண்டர்லைன் பண்ணிட்டு மெயின் verb என்ன பண்ணும்? சர்க்கிள் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். we are leaving for Assam tonight. இங்க ஆர் ஹெல்பிங்கிறது என்னங்க? verb. இதில் பார்த்து மெயின் verb எதுன்னு சொல்லுவோம்? லீவிங். லீவிங் கிட்ட ஜாயின் ஆகி வர்றது என்னன்னு சொல்லுவோம்? ஹெல்பிங் verb. இங்கே என்னது? ஆர். ஆருங்கிறது அண்டர்லைன் பண்ணிட்டு லீவிங்கிறது சர்க்கிள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், த பென்குயின்ஸ் ஆர் டைவிங் இன்டு த கோல்ட் வாட்டர். இதில் ஆர் டைவிங்கிறது verb. இதில் டைவிங்கிறது என்னது? மெயின் verb. அது கூட ஜாயின் ஆகி ஆர் வரனால அது வந்து ஹெல்பிங் verb. ஆர் வந்து அண்டர்லைன் பண்ணிக்கணும். டைவிங்கிறது சர்க்கிள் பண்ணிக்கணும். I am learning Spanish from Miss Nirmala. இந்த am learningங்கிறது verb. learningங்கிறது main verb. அது கூட வர்றது helping verb am. am அண்டர்லைன் பண்ணிக்கணும். learning வந்து சர்க்கிள் பண்ணிக்கணும். Fourth question, Dad is reading a recipe book. is readingங்கிறது verb. அதில் readingங்கிறது main verb. isங்கிறது helping verb. main verb கூட வரதுனால அது helping verb அண்டர்லைன் பண்ணிக்கணும். Reshma was watering the plant. இங்க was wateringங்கிறது verb. main verb என்னதுங்க? watering. wasங்கிறது helping verb. அதனால அதை அண்டர்லைன் பண்ணிட்டு watering வந்து சர்க்கிள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், I have a watch in my locker. இங்க பாத்தீங்கன்னா verb என்ன வந்திருக்கு? have மட்டும்தான் வந்திருக்கு. சரிங்களா? அது கூட இன்னொரு verb வரல. அதனால என்னதான் இண்டிபெண்டா வந்திருக்கனால அந்த haveங்கிறது தான் என்னது? மெயின் verbன்னு சொல்லுவோம். அதனால மெயின் verb என்ன பண்ணிக்கணும்? சர்க்கிள் பண்ணிக்கணும். ஓகேங்களா? using a helping verb and main verb. helping verb and main verb யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கணும்? எழுதிக்கணும். first question, my brother dash his clothes. bracketல iron. நம்ம என்ன பண்ணணும்? helping verb and main verb ரெண்டையும் சேர்த்து எழுதணும். இது வந்து இப்போ நடந்துட்டு இருக்கிறதுனால எப்படி எழுதலாம்? present continuously எழுதலாமா? is ironing. ஓகேங்களா? my brotherம் சிங்குலர், அதனால is போட்டுக்கணும். இது நடந்துட்டு இருக்கிறதுனால ing போட்டு எழுதிக்கணும். is ironing. next question, Anish and his sister dash on the table for dinner. bracketல set போட்டிருக்காங்க. இப்போ Anish and his sisterனாவே ரெண்டு பேர், அதனால அது plural form. கரெக்டுங்களா? pluralனா என்ன எழுதணும்? ஆர். அதாவது ப்ரெசென்ட்ல நடந்துட்டு இருக்கு, டேபிள செட் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால அது எப்படி எழுதலாம்? ஆர் செட்டிங் த டேபிள் ஃபார் டின்னர். ஓகேங்களா? ஐ டேஷ் மை ஷூஸ். பிராக்கெட்ல பாலிஷ். இங்க ஐ வந்திருக்கு, அதனால எப்படி எழுதலாம்? ஆம் பாலிஷிங். ஓகேங்களா? கிராண்ட்மா டேஷ் த கார் லாஸ்ட் நைட். பிராக்கெட்ல டிரைவ். இப்போ லாஸ்ட் நைட்னா நம்மளுக்கு பாஸ்ட்ல, அப்போ எப்படி எழுதலாம்? கிராண்ட்மா வாஸ் டிரைவிங் த கார் லாஸ்ட் நைட். ஓகேங்களா? அர்ஜுன் டேஷ் த விண்டோஸ் கிளீன். என்ன பண்ணியிருக்கான் அர்ஜுன்? விண்டோஸை க்ளீன் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அது ப்ரெசென்ட்ல நடந்துட்டு இருக்கு, அதனால எப்படி எழுதணும்? அர்ஜுன் இஸ் சிங்குலர், அதனால he is cleaning the windows.
ஓகேங்களா? புரிஞ்சுதா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.